தேவனை துதியுங்கள். Kosipalama sharabosua. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. I thank you, Lord, that it has happened. ஆண்டவரே நீர் அதை செய்ததற்காக உமக்கு நன்றி. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Lord Jesus, I thank you. ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Tonight you have received tens of thousands of keys. ஆண்டவரே இன்று ராத்திரி 1000 10000 திறவுகோல்களை நீர் பெற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. Hallelujah. If Jesus has your key tonight, wave your hand. இன்று ராத்திரி உங்களுடைய திறவுகோலை இயேசுவின் கையிலே கொடுத்து விட்டால் உங்களுடைய கரங்களை அசைத்து காண்பியுங்கள். Shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்கள். Again. மறுபடியும் hallelujah சொல்லுங்கள். Again. மறுபடியும் hallelujah சொல்லுங்கள். Hallelujah. 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 Now that you have received Jesus as your Savior, இப்பொழுது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். Jesus doesn't just forgive sins. இயேசுநாதர் பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, He heals all diseases. அவர் எல்லா விதமான வியாதிகளையும் சுகமாக்குகிறார். This is what the Bible says. வேதம் விதமாய் சொல்லுகிறது. And Jesus never fails. இயேசுநாதர் ஒருபோதும் கைவிடார். Say amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்கள். Say amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்கள். Say amen. ஆமென் என்று சொல்லுங்கள். In Hebrews 11 we read, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். He who comes to God தேவனிடத்திலே வருகிறவன் must believe. அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். Must believe. விசுவாசிக்க வேண்டும். Don't put your faith in Bonke. உங்களுடைய விசுவாசத்தை பொங்கேயின் மேல் வைக்காதீர்கள். Bonke is not the healer. பொங்கே சுகமளிக்கிறவர் அல்ல. You must believe in Jesus. நீங்கள் இயேசுவினிடத்திலே விசுவாசமாய் இருக்க வேண்டும். Jesus is the healer. இயேசுதான் சுகமாக்குகிறவர். The one who came into your life now as your savior from sin and Satan உங்களுடைய வாழ்க்கையிலே இரட்சகராக ஆண்டவராக வந்ததான கர்த்தர் is the very one who is the healer of your body. அவர்தான் உங்களுடைய சரீரங்களை சுகமாக்குகிறவர். How many of you have seen the miracles that yesterday? நேற்றைய தினத்திலே நடந்த அற்புதங்களை எத்தனை பேர் கண்டீர்கள்? Hallelujah! Hallelujah! Amen! Amen! Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Please listen. தயவு செய்து கவனியுங்கள். How many of you have already received a miracle in your body yesterday or the day before? நேற்றோ அல்லாவிட்டால் முந்தின நாளோ உங்களுடைய சரீரத்தில் எத்தனை பேர் சுகத்தை பெற்றுக் கொண்டீர்கள்? Wave your hand. அப்படிப்பட்டவர்கள் கைகளை உயர்த்தி அசைத்து காண்பீங்கள். If you already received a miracle. நேற்று அல்லது முந்தின நாள் சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் கரங்களை அசைத்து காண்பீங்கள். Hallelujah! Hallelujah! Amen! Amen! Those of you who have received a miracle already ஏற்கனவே அற்புதத்தை பெற்றுக் கொண்டவர்கள் and you have not yet given your testimony, உங்களுடைய சாட்சி இதுவரைக்கும் கொடுக்கவில்லை என்றால் you should already move to that side because you get a chance to give your testimony now. நீங்கள் ஏற்கனவே இந்த மேடை பக்கமாய் வந்து இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார் என்று சொல்லுங்கள். Amen. Amen. We must give the glory to God. நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். Hallelujah. 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 Now put your hands down, please. இப்பொழுது எல்லாரும் உங்களுடைய கரங்களை கீழே போடுங்கள். How many married women have we here who suffer from barrenness of womb? எத்தனை சகோதரிகள் விவாகமானவர்கள் ஆனால் எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்கிறவர்கள் எல்லாம் தயவு செய்து கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். And you want Jesus to touch your womb. இயேசுநாதர் என்னுடைய கற்பத்தை தொட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். May I see your hands? உங்களுடைய கரங்களை நன்றாய் உயர்த்தி காண்பியுங்கள். சகோதரிகள் Here quite a few everywhere. அங்கங்காய் நிறைய பேர் கரங்களை உயர்த்தின சகோதரிகளை நான் காண்கிறேன். Well, ladies, I'm not just going to pray for you. சகோதரிகளை நான் உங்களுக்காக மாத்திரம் ஜெபிக்கவில்லை. I'm also going to pray for your husbands. உங்களுடைய கணவர்களுக்காகவும் நான் ஜெபிக்க போகிறேன். Because we know ஏனென்றால் நமக்கு தெரியும் that it could be the fault as much as of the husband as of the wife. ஒருவேளை அது கணவனுடைய குறைபாட்டினாலேயும் ஆயிருக்கலாம் நீ கர்ப்பமாகாதது. And I'm going to pray for the wives and I'm going to pray for the husbands. ஆகையாலே நான் மனைவிகளுக்காக ஜெபிக்க போகிறேன் அதேபோல கணவர்களுக்காகவும் ஜெபிக்க போகிறேன். And Jesus is going to touch the wives and he's going to touch the husbands. இயேசுநாதர் இன்றைக்கு மனைவிகளையும் தொட போகிறார் கணவர்களையும் தொட போகிறார். Are you happy? நீ சந்தோஷமா இருக்கிறாயா? Hallelujah! Hallelujah! I say again, மறுபடியும் சொல்லுகிறேன், what is impossible with man that is possible with God. மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும். Hallelujah! 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 Hallelujah!
The Holy Spirit has been speaking to me while I was standing here. நான் இங்கே நின்று கொண்டிருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். Here's a lady. இங்கே ஒரு சகோதரி இருக்கிறார்கள். She's got a big cancer growth on her left breast. அவள் தன்னுடைய இடது மார்பிலே ஒரு பெரிய கேன்சர் கட்டி இருக்கிறது. That cancer growth is now going to fall off. It will disappear அந்த now. கேன்சர் கட்டியானது இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே இல்லாமல் மறைந்து போகிறது. And you will come here to this platform tonight and you will testify to the truth of it. அந்த சகோதரி கொஞ்ச நேரம் கழித்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து எனக்கு மார்பிலே கட்டி இருந்தது அது மறைந்து போயிற்று என்று சாட்சி சொல்ல போகிறாய். The cancer will die, you will live. உனக்கு இருக்கிற கேன்சர் செத்து போகும், நீயோ ஜீவன் உள்ளவளாய் இருப்பாய். You will live. நீ ஜீவனோடு இருப்பாய். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. And in my spirit I saw. என்னுடைய ஆவியில் இன்னொன்றை நான் காண்கிறேன். I didn't see it with my physical eyes. I saw it in my spirit. என்னுடைய சரீர கண்களினால் அதை காணவில்லை, என்னுடைய ஆவியின் கண்களினால் அதை கண்டேன். How a sick man was carried on the back from a hospital to here. ஆஸ்பத்திரியிலிருந்து இன்று ராத்திரி இந்த சுவிசேஷத்தை கேட்கும்படி ஒருவனை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். And thus saith the Lord. ஆண்டவர் எனக்கு இப்படிமாய் சொல்கிறார். You will not be carried back again. You will walk home. திரும்ப உன்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போக மாட்டார்கள், நீ நடந்து வீட்டுக்கு போக போகிறாய். Blind eyes will open. குருடர்களின் கண்கள் திறக்கப்படும். Put your hand on that blind eye or over your two blind eyes. அந்த ஒரு கண் மேலேயோ அல்லாவிட்டால் இரண்டு கண்களின் மேலேயோ உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். And keep your hand over the blind eyes until I tell you to remove your hand. நான் சொல்லுகிற வரைக்கும் அந்த கையை நீங்கள் அந்த கண்ணிலிருந்து எடுக்க கூடாது. And when I tell you to remove your hand in the name of Jesus, அந்த கண்களிலிருந்து கைகளை எடுக்கும்படி நான் சொல்லும்போது I want you to look to the platform forward. நீங்கள் முன்னாலே பிளாட்ஃபாரத்தை பார்க்கும்படியாய் கேட்கிறேன். And some of you who couldn't see Bonke before are going to see Bonke standing. இதற்கு முன்பதாய் பொங்கேயை பார்க்க முடியாதவர்கள் இன்றைக்கு பொங்கேயை நேருக்கு நேராய் பார்க்க போகிறீர்கள். And you will come forward and you will give the glory to God. நீங்கள் முன்னாலே வந்து தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறீர்கள். Come on, let's rejoice in the name of Jesus. தயவு செய்து இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் சந்தோஷப்படுவோம். எல்லாரும் ஆரவாரம் செய்வோம். எல்லாரும் ஆரவாரம் செய்வோம். Hallelujah. Hallelujah. Now blind people, keep your hand on that blind eye. கண்கள் பார்க்க முடியாதவர்கள் தங்களுடைய கண்களின் மேல் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். And you other sick people, put your hand on the sick part of your body. அதே போல மற்ற வியாதி உடையவர்கள் தங்களுடைய வியாதி உள்ளதான இடத்திலே உங்கள் கைகளை வைத்துக் I want கொள்ளுங்கள். to ask that lady to put her hand on her left breast where that cancer growth is அந்த sitting. கேன்சர் கட்டி இருக்கிறதான சகோதரி தன்னுடைய இடது மார்பிலே தன்னுடைய கையை வைத்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். After the prayer you will check yourself out and that cancer growth is gone. ஜெபம் முடிந்த பிற்பாடு அந்த கட்டி இருந்த இடத்துல அந்த கட்டி இருக்காது. And you will come forward with the witness. நீங்கள் அந்த இடத்திலே முன்னாலே வந்து அதை குறித்து சாட்சியாய் சொல்ல வேண்டும். Jesus is here and the glory of the Lord is here. இயேசுநாதரும் அவருடைய மகிமையும் இந்த மைதானத்திலே காணப்படுகிறது. And those that were carried into this meeting, இந்த கூட்டத்திற்குள்ளே சுமந்து கொண்டு வரப்பட்டவர்கள், when I start praying and calling on the name of Jesus, நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது life will flow into your lifeless legs. உங்களுடைய ஜீவன் இல்லாத கால்களிலே ஜீவன் இறங்கும். Life will flow into numb arms. அந்த கைகளிலே ஜீவன் இறங்கும். And those joints that were stiff and you couldn't move for years, suddenly you will be able to move. இதற்கு முன்பதாய் கால்களை மடக்க முடியாதபடி நேராய் அடங்கியிருந்தவைகள் எல்லாம் அசைக்க முடியகிறவளாய் மாற்றப்படும். And that young man who at that accident when he played soccer, அந்த ஃபுட்பால் விளையாடும் போது காலிலே ஏற்பட்ட அடி நிமித்தமாய் வந்திருக்கிற வாலிபனே, and has that stiff left leg, உன்னுடைய இடது கால் நீட்ட முடியாதபடி மடக்க முடியாதபடி இருக்கிறது. tonight the power of God will heal that left leg of இன்று yours. ராத்திரி உன்னுடைய அந்த இடது காலை கர்த்தர் சுகமாக்கி விடுவார். And you will play soccer again. நீ மறுபடியுமாய் அந்த சாக்கர் விளையாடுவாய். Jesus is here. இயேசு இங்கே இருக்கிறார். Are you ready? நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Are you ready? நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Put one hand on the sick part of your body. சுகவீனமாய் இருக்கிற இடத்திலே ஒரு கையை வைத்துக் கொள்ளுங்கள். Barren ladies, put your hand on your womb. கற்பமில்லாத இருக்கிறதான ஸ்திரீகள் தங்களுடைய வயிற்றிலே கை வைத்துக் கொள்ளுங்கள்.
And infertile husbands, I want you to open your heart for Jesus. அதே போல புருஷத்துவம் இல்லாத சகோதரர்கள் உங்களுடைய இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். One hand lift to heaven. ஒரு கரத்தை வானத்திற்கு நேராய் உயர்த்திக் கொள்ளுங்கள். Let's worship Jesus நாம் in the எல்லாரும் Holy கர்த்தரை Spirit for ஆராதிப்போம். just a few moments. கொஞ்ச நேரம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து கர்த்தரை Come on, ஆராதிப்போம். open your mouth, open your mouth. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதித்துக் கொண்டிருப்போம். Oh, death, where is your sting? மரணமே உன் கூரெங்கே? Oh, grave, where is your பாதாளமே victory? உன்னுடைய ஜெயம் எங்கே? Death is swallowed up in victory. மரணமானது ஜெயத்தினால் விழுங்கப்பட்டிருக்கிறது. Jesus has conquered death. இயேசுநாதர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, the name above all names, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தினாலே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I come against all barrenness of womb. எல்லா மலட்டு தன்மைகளுக்கு விரோதமாய் நான் வருகிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே barrenness now turns into fruitfulness. மலட்டு தன்மையே இனி கனி கொடுக்கிறதான நிலைமையில் மாறு. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே the barren womb will conceive, மலட்டு தன்மை நீங்கி கற்பம் தரிப்பாயாக. and God shall wipe away your tears. கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்து போடுகிறார். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I come against all infertility. எல்லா விதமான புருஷத்துவமற்ற தன்மைக்கு எதிராய் வருகிறேன். Lord, touch every husband. ஒவ்வொரு கணவனையும் நீர் தொடுவீராக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே infertility turn into fertility. புருஷத்துவமற்றவர்களை புருஷத்துவம் உடையவர்களாய் மாற்றுவீராக. Now in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I come against every cancer growth, எல்லா விதமான கேன்சர் கட்டிகளுக்கு விரோதமாய் வருகிறேன். every goiter. எல்லா விதமான கட்டிகளும் In the name of Jesus, இயேசுவின் நாமத்திலே I come against every tumor. எல்லா கட்டிகளுக்கு விரோதமாய் வருகிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே cancer growths disappear now. கேன்சர் கட்டிகளே இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது போய்விடு. Tumor vanish. கட்டிகளே மறைந்து விடு. Goiter depart. கட்டிகளே மறைந்து விடு. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே you receive now. இப்பொழுது அதை பெற்றுக் கொள்ளுங்கள். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே I come against every spirit of blindness. எல்லா விதமான குருட்டு தன்மைகளுக்காக உம்மிடத்திலே வருகிறேன். Blind eyes open now. பார்வையற்ற கண்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக. I come against every cause of blindness. குருட்டு தன்மைக்கு காரணங்கள் எல்லாவற்றையும் நான் அகற்றி போடுகிறேன். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே blind eyes see. பார்வையற்ற கண்களை பார்வையடையுங்கள். Cripples walk. சப்பானிகள் நடவுங்கள். That man from hospital shall now walk. ஆஸ்பத்திரியிலிருந்து கொண்டு வந்த அந்த மனுஷன் இப்பொழுது நடப்பானாக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே you are healed. நீ இப்பொழுது You சுகமடைந்திருக்கிறாய். are நீ healed. சுகமடைந்திருக்கிறாய். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே be healed from sugar diabetes. டயபெட்டிஸ்னால கஷ்டப்படுகிறவர்கள் சுகமாகுவார்களாக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே be healed from epilepsy. எல்லா விதமான வலிப்புகளிலிருந்து விடுதலை பெறுவீர்களாக. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே be healed from high blood pressure. எல்லா விதமான இரத்த அழுத்த நோய்களிலிருந்து விடுதலை In பெறுவார்களாக. the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே be healed from asthma, ஆஸ்துமாவிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. kidney disease, கிட்னி வியாதியிலிருந்து, pancreas disease, ஈரல் வியாதிகளிலிருந்து, blood disease, leukemia. இரத்த வியாதிகளிலிருந்து, இரத்த கேன்சர்களிலிருந்து, Be healed from the effects of stroke. எல்லா விதமான தளர்வாதங்களிலிருந்து விடுதலை பெறுவார்களாக. That paralyzed left side shall now move. விழுந்து போன இடது கால்களின் பக்கங்கள் இப்பொழுது அசைவதாக. Now in the name of Jesus, receive your healing. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Now do something you couldn't do before. இதுவரைக்கும் செய்ய முடியாததை இப்பொழுதே செய்து பாருங்கள். Now blind people, remove your hand from your eyes. இப்பொழுது பார்க்க முடியாதவர்கள் கைகளை கண்களிலிருந்து எடுத்து விடுங்கள். Now blind people, look forward. இப்பொழுது முன்னாலே என்ன நோக்கி பாருங்கள்.
Blind people, some of you can see me stand here now. இதற்கு முன்னதாக பார்க்க முடியாதவர்கள் இப்பொழுது பார்க்க முடியும். தயவு செய்து என்னை நோக்கி பாருங்கள். If you came with a blind man, test him now. குருடு தன்மையுடையவர்களோடு வந்திருந்தால் இப்பொழுது அதை செய்து சோதனை செய்து பாருங்கள். If you couldn't see Bonke before, but you can see Bonke now, wave your hand. முந்தி பொங்கேயை பார்க்க முடியவில்லை, இப்பொழுது பார்க்க முடிகிறது என்று சொன்னால் கைகளை அசைத்து Wave your காண்பீர்கள். hand if you couldn't see me before, you can see me now. முந்தி பார்க்க முடியாதிருந்து இப்ப பார்க்க முடிந்தால் கைகளை அசைத்து காண்பீங்கள். Come forward in the name of Jesus. சீக்கிரமாய் இயேசுவின் நாமத்தினாலே முன்னாலே வாருங்கள். Check yourself out. அசைத்து பார்த்து முன்னாலே Do வாருங்கள். something you couldn't do before. முந்தி செய்ய முடியாததை இப்பொழுது செய்து பாருங்கள். Do something you couldn't do before. முந்தி செய்ய முடியாததை இப்பொழுது செய்யுங்கள். Rise from that wheelchair. அங்கே இருந்து வீல் சேர்ல இருந்து எழுப்பி Walk நடங்கள். without the crutches. அங்கே ஊன்றுகோல் இல்லாமல் நடந்து வாருங்கள். Test the deaf. உங்களுடைய செவிட்டு காதுகளை சோதனை Let பண்ணி the dumb பாருங்கள். repeat after you. ஊமையர்கள் பேச ஆரம்பிப்பார்களாக. Jesus is doing many miracles right now இயேசு இந்த everywhere. இடத்திலெல்லாம் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். How many of you can feel the healing power of Jesus? எத்தனை பேர் இயேசுவின் சுகமாக்கும் வல்லமை அறிந்திருக்கிறீர்கள்? How many of you know that you've received a miracle now? எத்தனை பேர் இப்படிப்பட்டதான் அற்புதத்தை இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Those of you have received the evidence of your miracle. உங்களுடைய அற்புதத்தை இப்பொழுது பெற்றுக்கொண்டவர்கள் Come forward to that side. சீக்கிரமாய் முன்னாலே கடந்து வாருங்கள். I wait for you now. நான் உங்களுக்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறேன். That lady, that growth has disappeared. Come now quickly, quickly, அந்த quickly. சகோதரி யாருக்கு அந்த கேன்சர் கட்டி மறைந்ததோ அவர்கள் முன்னாலே Come சீக்கிரமாய் quickly, வாருங்கள். quickly, quickly. சீக்கிரமாய் முன்னாலே கடந்து வாருங்கள். What was wrong with you? உங்களுக்கு என்ன பிரச்சனைமா சொல்லுங்க. 4 வருஷமா கட்டி இருந்ததுங்க. இப்ப கொஞ்சம் இப்ப ஆண்டவர் கிட்ட வந்து ஜெபிச்சேன். ஆமென். அந்த கட்டி மேல கை வச்சு ஜெபிச்சேன். இப்ப அந்த கட்டி எல்லாம் மறைஞ்சிடுச்சு. 4 years she had that tumor in her chest and it has gone right now after she prays. Hallelujah! Hallelujah! Are you a witness? Pardon? Come here. Hallelujah. Do you know about that complaint of her? Sir, she has been telling me for the past several months, and we have been praying in our church. This lady has brought her many times in the church, and we have prayed in our fasting prayer also. என்னுடைய சபையை சேர்ந்த இவள் 7 மாதங்களாக இப்படிப்பட்ட பிரச்சனையை என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் சபையிலே இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். இயேசு இன்று இந்த அற்புதத்தை செய்து விட்டார். எல்லாரும் கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Holy Spirit picked this lady out of the big crowd. இந்த திரளான கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த அம்மாவை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். Is this the truth what this lady said? இந்த அம்மா சொல்றது உண்மைதானம்மா? Yes, yes. She was having 4 years like that. ஆமா உண்மைதான். உண்மைதான் அவளுக்கு 4 வருஷமா இப்படிப்பட்ட கட்டி இருந்தது. Are you happy? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Is Jesus wonderful? இயேசு அற்புதமானவரா? Hallelujah. ஆமென். Oh! Ow! இடது கண் அவளுக்கு தெரியாமல் இருந்தது. Sir, is it true that your left eye was blind? உண்மைதானா உமது இடது கண் தெரியாம இருந்துச்சையா? இடது கண் தெரியாமலா இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ணீங்க ஆ. 3 மாசமா தெரியல. தெரியல. 3 months he couldn't see at all. Was it totally blind? முற்றிலுமா காணாம இருந்த கண்ணே தெரியலையா? தெரியல. Yes, totally blind. Close your right ear. இப்ப வலது கண்ணை மூடிருங்கய்யா. Look to me. இப்ப என்ன பாருங்கய்யா? Can you see me? என்ன பார்க்க முடியுதா? என்ன பார்க்க முடியுதா? பார்க்க முடியுது. Yes. Do what I do. நான் செய்யறதை நீங்க செய்யுங்க. Do what I do. நான் Do என்ன- what I do. நான் என்ன செய்யறேனோ அதை செய்யுங்க. Do what I do. ஆமென். Hallelujah. Hallelujah. எல்லாரும் கைகளை தட்டுவோம். Hallelujah! Hallelujah. Amen. Amen. Are you happy, sir? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா ஐயா? சந்தோஷமா இருக்கீங்களா? கை எடுத்து சந்தோஷமா இருக்கீங்களா? Who has opened your eye? யார் உங்க கண்ணை திறந்தது? ஆனா இயேசுவா யாரு? யாரு? எஸ் இயேசு சத்தமா சொல்லுங்க. யாரு? எஸ் சொன்னார். இயேசு திறந்தார். Hallelujah. Hallelujah! Hallelujah. Lord, I bless this dear man. ஆண்டவரே இவரை ஆசீர்வதி. I thank you, Lord, ஆண்டவரே உமக்கு நன்றி. that you have restored the sight of his left eye. இந்த இடது கண்ணை நீர் In திறந்திருக்கிறீர் the ஐயா. name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே. go your way ஆமென். நீ and சந்தோஷமா- follow Jesus இயேசுவை Christ. பின்பற்று. Amen. ஆமென். Come here. Oh! Sir, turn around that the people can see you. ஜனங்கள் உம்மை பார்க்கட்டும். இந்த பக்கம் திரும்பும். Is this your daughter? இது உங்க மகதானா? மகள் தான் 4 வருஷமா கட்டி இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்க வந்து சரியாயி போச்சு. Hallelujah. 4 years there was a
tumor, and the doctor said it should be operated, but it has disappeared. Where was the tumor? எங்க அந்த கட்டி இருந்துச்சு? இந்த கயிற்றுக்கு இல்லை. It was down the cheek. Down the cheek here. I tell you, you have a look at this child. Here is no tumor anymore. இங்க நீங்க பாப்பீங்கன்னா இங்க கட்டியே இல்ல. She's எல்லாரும் கைகளை ஊத்தி துதிப்போம். perfectly normal. முற்றிலும் நல்ல சுகமாயிட்டு. Hallelujah! Hallelujah. Are you happy? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? Is Jesus wonderful? இயேசு அற்புதமானவரா? Are you happy, sir? நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம் தான். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Hallelujah! Hallelujah. Lord, I bless this little girl. And she will remain healed. ஆண்டவரே இவளை தொட்டு சுகமாக்கும். That tumor will never come back. மறுபடியும் இந்த கட்டி திரும்ப வரக்கூடாது. She will grow up to live a healthy and normal life. அவள் சாதாரணமாக நல்ல வளர்ச்சியை உதவி செய்யும். And I bless the Father who came to Jesus இயேசுவண்டே வந்து ஒரு ஆசீர்வதியும். by faith. விசுவாசத்தினாலே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. Go in Jesus' name. சமாதானத்தோடு போங்க. Hallelujah. Sir, come here. Stand here like this. இங்க நில்லுங்க ஐயா. People can see you. உங்களை எல்லாரும் Is பார்ப்பாங்க. this your son? இது உங்க மகன் தானா? ஆமாமா பெஞ்சமின் ஜெரால்ட். What was wrong with him? அவனுக்கு என்ன பிரச்சனை? ப்ளீடிங் டிசார்டர். அடிபட்ட ரத்தம் வர கட்டிடும். இப்போ அது நல்லா ஆயிடுச்சு. 3 நாள் தூக்கினோம் அந்த மீட்டிங்க்கு. இப்போ நல்லா நடக்குறான் ஐயா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம். Hallelujah. 3 days he was carrying this boy to the meeting, but now he is able to walk also. He had a boil. Yeah, he had a boil also. ரைட் லெக். How long has he had that boil? அவனுக்கு எத்தனை மாசம் கட்டி இருக்கு? 1 வீக்கா இருந்தது ஃபுல்லா. 1 week there was a boil. Okay, well Lord, I thank you that you have healed this man from this Amen. boil. Hallelujah. This little boy from the boil. Thank you Jesus. In Jesus' name I bless the Father. Go in peace in Amen. Jesus' name. Hallelujah. Go on. Sir, is this your daughter? Yes, What was wrong with your daughter? அவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? she was affected by heart failure, one valve failure condition. For last 8 years, she was. We are taking treatment from some other hospital. Now she is all அவளுக்கு right. 8 வருஷமா அந்த இருதய வாழ்வு போய் அவளுடைய இருதயத்தில் வியாதி இருந்து கொண்டே இருந்தது. What was the condition? I didn't understand. She had a heart problem. One valve was failed. Oh. Now she is. How do you know that you are all right? பீட்டிங் இருந்தது இப்போ நார்மலா இருக்கு. Heart palpitation has become normal now. Well, if anybody knows, she should know. வேற யாருக்கு தெரியாட்டாலும் அவளுக்கு தெரியணும். She will go back for a checkup in hospital and they will tell and confirm that every valve is working. ஆஸ்பத்திரிக்கு போய் அவளை பரிட்சை பார்த்த பின்பு எல்லா you a வாழ்வும் doctor? சரியா இருக்கிறது. Amen. ஆமென். Hallelujah. 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 You know this lady? No. Oh, he can check her right now. He's the doctor. Let him check. இந்த டாக்டர் இப்பொழுது பார்க்கிற எப்படி இருக்கிறது? What is it? Yeah, she's healed completely. Hallelujah. Hallelujah. சுகமாக்கப்பட்டிருக்கிறார். Amen. ஆமென். Some people don't believe Jesus. They only believe a doctor. சில ஆட்கள் இயேசுவை நம்ப மாட்டார்கள், டாக்டர் சொன்னாதான் நம்புவாங்க. Tonight you must believe Jesus and the doctor. இன்றைக்கு இயேசுவையும் டாக்டரையும் சேர்த்து நம்பணும். Come on, give a big hand for எல்லாரும் Jesus. கைகளை தட்டி கதறி துதிப்போம். Lord, I bless this girl in Hallelujah. Jesus' name. I bless the Father. Go in peace in Jesus' name. Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Oh. Hey. Come on, you tell us what happened. What happened to you? How did you fall? எப்படி கீழே விழுந்தீங்க? 14 அடி மேடையில இருந்து விழுந்துட்டேன். 14 ஃபீட்ல இருந்து 4 இயர்ஸ் பேக் விழுந்துட்டேன். 6 மாசம் லீவ் போட்டு நான் ரயில்வேல ஒர்க் பண்றேன். இன்னைக்கு கர்த்தர் பூர்ண விடுதலை கொடுத்தார். என்னால நடக்க முடியும், ஓட முடியும், குதிக்க முடியும். Praise the Lord. I can jump, I can run, I can walk. In the Holy Spirit anointing me like anything. Thank you, Jesus. Reverend Bonke is a good. No, we praise Jesus. We don't pray reverence here. We only praise Jesus. Say இயேசுவை amen. மாத்திரம் துதியுங்க. This is not the place to praise any reverend. We only praise Jesus. இயேசுவை மாத்திரம் தொழுதுகணும். Hallelujah. She fell down from 14 feet and she could not walk. She could not. It was twisted. Now everything is okay. And she Show us, how did you come here if you couldn't walk?
Show, demonstrate how you walked when you came. நீ எப்படி நடந்து வந்த? Demonstrate. எப்படி நடந்து? Demonstrate. Right. Demonstrate. நீ எப்படி நடந்தான்னு சொல்லு. எப்படி நொண்டி Demonstrate how you walked எப்படி before. நடந்தான்னு சொல்லு. That's how she came. இப்படி தான் அந்த அம்மா நடந்து வந்தா. Now, madam, இப்போ ஓடு பார்க்கலாம். run. இப்போ ஓடு. Run. Hallelujah. Run. Hallelujah. Hallelujah. Is Jesus wonderful? Hallelujah.